பயங்கர இடத்துக்கு வந்துருக்கேன். சிங்கப்பட குடும்பம், சிங்கப்பட குடும்பத்துல ரூபா போடலாமா? நாமக்கல் மக்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்ததுல, ஆனந்தி வந்திருக்காங்களா, அன்பு வந்திருக்காங்களா, மித்ரா வந்திருக்காங்களா, மகேஷ் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாமக்கல் மக்கள் வந்து டேரக்டா மீட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அன்பு வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கிளைமேட்ல அதெல்லாம் கண்டுக்காம இங்கே பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே செல்ஃபி பூத்தில் பார்த்த உங்களோட எனர்ஜி, அந்த எனர்ஜி இந்த ஷோ முடிகிற வரைக்கும் அப்படியே கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. எல்லாரும் சிங்கப்பட பார்க்குறீங்களா? பிடிக்குமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீட் அன்பு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்? ஒரு அக்ரெஷன் வந்து தெரியுது, பட் இருந்தாலும் அதுதான் அந்த கேரக்டருக்கான சக்சஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனந்தி, நம்ம நாமக்கல் மக்களை மீட் பண்ண வந்திருக்கோம், எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரே மகேஷ் ஆனந்தி அன்பு ஏற்காட்ட கூட்டு போகணும். ஸோ அதனால கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆயிருக்கு, எல்லாரோட எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆனந்திக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. அவங்க துப்புறது எப்படி தெரியுமா துப்புவாங்க, அச்சி அப்படின்னு போவாங்க. அதான் கேட்க போறாங்க நாமக்கல் மக்கள் மீட் பண்றது எப்படி இருக்குது, அப்படி என்ன பண்ணுன்னு கேட்டேன். சரி, ஓகே. மக்கள் வந்து எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே இருந்தாங்க, ஆனந்தி வந்துட்டாங்களா. இப்போ வந்துட்டீங்க, உங்களுடைய லவ் அவங்களுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ்ஸோட வந்து கொடுத்துருக்கேன். சூப்பர். அண்ட் மகேஷ் சார், நாமக்கல் வந்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு சொன்ன மாதிரி இந்த கிளைமேட்ல நீங்க எல்லாம் வந்தது ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல். ஆக்சுவலி இப்போதான் நம்ம ஏற்காடோட ஷெடியூல் முடிச்சுட்டு இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்கேயே ரொம்ப ஹார்ஷான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அண்ட் யூ கைஸ் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ பீப்புள் டு பி ஹியர். ஸோ ரொம்ப நன்றி மக்களே, தேங்க்யூ. அதே மாதிரிதான் எங்களோட சிங்கப்படை குடும்பமும் வந்து இடைவிடாம நான் ஸ்டாப்பா ஷூட்டிங்க்கு நடுவில் கூட கண்டிப்பா நாமக்கல் மக்களை பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டீங்க. அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிருக்கா. ஆசைப்படுறீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி மித்ராவா எவ்வளோ ரெக்கக்னிஷன் தெரியுமா? மகேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு ரோட்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போல, நாங்கள் நடந்து போனதுக்கு அப்புறம் ஓடி வந்து நாங்கள் உங்களை தாண்டி போயிட்டோம், உங்களை பார்த்துட்டு யூட்டன் போட்டு வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லணும்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மக்கள் நீங்க எல்லாரும் கொடுக்குற அன்பு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுதான் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, கடைசியில நீ நினைச்சது சாதிச்சுட்டுல சொன்னாங்களா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி கேட்கறது. ஆக்சுவலி நான் வந்து ஆர்வமா நினைச்சேன்னா நம்ம எல்லாரும் முகத்துல இருக்கிற சிரிப்பை விட மித்ராவோட முகத்துல இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரிப்பு பூரிப்பு சந்தோஷம் இருக்கு. பூரிப்பு அந்த சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து பாசமா சமையா பண்றீங்க அப்படிலாம் சொன்னாங்க. கூடவே சில பல கேள்விகளையும் கொடுத்துருக்காங்க. கண்ணி வெடி வைக்கிற மாதிரி அந்த கண்ணி வெடி ஒவ்வொன்றா போடுறானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்தி கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே டவுட்டுமா, உன்னை பார்த்தாலே வந்து ஒரு சின்ன டவுட் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து அன்பு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க, அதே சமயம் தாலி காணா போச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? சைக்கோ. இது மைண்ட் வாய்ஸ், அது தனியா பாத்துக்கலாம். இப்போ ஆனந்தி வாய்ஸ் கேட்போம். போகாது. என்ன நடந்தாலும் அந்த லவ் எப்பவும் வாழ்ந்துட்டே இருக்கும். அதுதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இடையில வந்துட்டே இருக்கு. சரி, ஒருவேளை இப்போ வந்து தாலி கிடைச்சிருச்சு, மறுபடியும் அந்த அன்பு மேல இருக்கக்கூடிய லவ் சேர்றது எல்லாம் லவ் எல்லாம் இது பண்ண சேர மாட்டேன். ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் ஏன்? என் நாள் என்ன என்ன அது எப்படின்னா வரும்,
ஆனந்தி ஆக்சுவலி மாத்திரை போட்டிருக்கேன் கொஞ்சம் ஏதோ உலகம் கொஞ்சம் மயக்கம். சரி ஓகே. அவங்க வந்து சொல்லிட்டாங்க தாலி கிடைச்சாலும் இந்த லவ் இருக்கும், ஆனா சேர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இவரு அவங்களே ஒரு நல்ல ஹெல்த்தோட சேர்றது கஷ்டம்னு பாடுபட்டுட்டு இருக்காங்க. இதுல இந்த பிரச்சனை வேற. ஆனா யாரு கட்டுப்பட்டுச்சோ என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆகணும்னு எல்லாம் வேணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே பிரச்சனை என்ன அங்க இப்போ தாலி கிடைக்கலன்னா என்ன நீங்க சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்ல அது எப்பாச்சும் கோவப்படுறதுல அன்பு நிறைய வாட்டியெல்லாம் கோவப்படுறது இல்லைல்ல, எப்பாச்சும் தானே கோவப்படுறது. அன்பு நியாயமா தான் கோவப்படுறாரா? ஆமாவா? கேட்கலையா? ஆமா அதுதான் என்னோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஆண்டி வந்து அந்த தாலி தொலைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தேவையில்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தொலைச்சேன் தெரியாம தானே நடந்துச்சு. யாராவது வேணும்னே படைப்பாங்களா? தெரியாம தானே நடந்துச்சு. அந்த எபிசோட் அன்பு பார்க்கல. அன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் எல்லா நாளும் வந்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால இப்ப தொலைஞ்சிச்சு, இது ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, ஒரு ஃபீல் ஆகதானே செய்யும். என் சைடு யோசிச்சு கரெக்ட். ஆமா அதுதான், அதனாலதான். சரி ஓகே. அதே மாதிரி ஒருவேளை தாலி கட்டிட்டா எல்லாம் பழைய மாதிரி ஆயிட்டா நீங்க வந்து இதே மாதிரி சண்டை போடாம சுமூகமா இருப்பீங்களான்னு கேட்டுருக்கேன். கண்டிப்பா அப்படியா? கண்டிப்பா அப்படிதான். ஒரு தாலியை உங்களுடைய அன்பை தீர்மானிக்குதா அன்பு? அந்த தாலிக்கு ஒரு இது இருக்குல்ல, போர்ஷன் இருக்குல்ல, அந்த தாலி முக்கியமானது இல்ல. முக்கியமா இல்லையா? முக்கியம். சரி நான் வந்து கேக்குறேன், தாலி முக்கியமா ஆனந்தியோட மனசு முக்கியமா? ஆனந்தி மனசா தாலியா? சரி ஓகே. ஆனந்தியும் அன்புவோம் பழைய மாதிரி சண்டைலாம் போடாம சேரணுமா? ஆமா அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அவ மனசு புரிஞ்சுக்கலாம்ல. மனசு புரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் எனக்கு தாலி எனக்கு முக்கியம். ஓஹோ. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டாங்க, இந்த கண்டுபிடிங்க சேருங்க சேராம போங்க, நான் மயசு குடிச்ச வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரே சந்தோஷம். நம்ம ட்ராக் கிளியர் ஆயிடுச்சுல. அதான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரி நீங்க வந்து மகேஷை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களே, அவர் கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுப்பாரா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோர்ஸ் நம்பிக்கை இருக்கு. முயற்சி செய்யறது நம்ம கடமை, ஆனா அவர் அக்செப்ட் பண்றது ஒரு உரிமை. ஓகே. அப்போ ஒரு உரிமை என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட. நீங்க எப்போ வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணுவீங்க? இப்போதைக்கு எனக்கு அன்புவானது சந்தோஷம் தான் முக்கியம். அப்படியா சார்? இங்க பாருங்க சார். சார் ஒரு தடவை என்ன பார்த்து சொல்லுங்க, அன்பானது சந்தோஷம் தான் முக்கியமா? ஆமா, சரி. அப்பனா அவங்க தாலியை ஒழிச்சு வச்சு ஏன் வந்து அவங்க வந்து பயப்படுறீங்க? அது ஒரு பிளான் தான். ஏன்னா ஆனந்திக்கு அந்த தாலியோட வேல்யூ எனக்கு தெரியும். அன்பு கட்டின மட்டும் அதுக்கு வேல்யூ இல்லைன்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அன்பும் தாலி கட்டினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ஆனந்திக்கு புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த பிளான் ஒர்க் ஆகுதுன்னா மகேஷ் கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன, ஐ மீன் ஐ டோல்ட் யூ பிஃபோர் ரைட், ஏற்காடோட பிளான் இருக்கு. அந்த ஒரு பெரிய பிளான் நான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் பி சக்சஸ்ஃபுல். அதாவது கார்மெண்ட் நடத்தலாமா, சேல்ஸ் அதிகப்படுத்தலாமாலாம் பிளான் கிடையாது. மகேஷ்க்கு கார்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. எப்போ வந்தாலும் அன்பு ஆனந்திக்கும். மகேஷோட அப்பா ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு, மகேஷ் இந்த இயர் முடியறதுக்குள்ள 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட். அந்த 1 கோடி இந்த 2 பேருக்கு நான் செலவு பண்ணிருக்கேன். 1 கோடி நீங்க டார்கெட் பார்க்கல, அந்த தாலி கோடி தேடி ஓடிட்டு இருக்கீங்க. அந்த 1 கோடி இப்ப பல கோடி மக்கள் இவங்க எப்போ சேருவாங்க, அதுக்கு வந்து எப்படி வந்து மகேஷ் ஹெல்ப் பண்ணுவாருன்னு காட்டுறாங்க. மகேஷ் இந்த பிளான் போட்டிருக்காருல தாலியை ஒழிச்சு வச்சு, அது பண்றது கரெக்டா? கரெக்டா? ஆஹா, அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கூட கரெக்ட் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்க்கா. சரி ஓகே. இப்போ ஒருவேளை அவங்க பிளான் படி எல்லாமே நடந்துருச்சு, தாலியும் ஒரு வேலை கிடைச்சிச்சு. கிடைச்சும் வந்து ஆனந்தி இதுல மகேஷ் எல்லாம் வந்து சேர்த்து முடியாது, நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன் இல்லை, ஏற்காடுல கண்டிப்பா இருக்கிற ஒரு முடிவு இருக்கு. ஸோ அது இல்லை டேக்காஸ் ஆகிடும். நீங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க உங்களுடைய நீங்க வந்து நாமக்கலுக்கு வரப்போறீங்கன்னு 4 பேர் எனக்கு பேசுறீங்களா, அதே நோட்டீஸ் பண்ணோம். நல்லா ஒரு குளுமையான பிரதேசத்துல அழகா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஆனந்தி இவ்வளவு நாள் வந்து அவங்களுடைய சந்தோஷத்துல தான் உங்களுடைய கண்ணத்துல பிங்க் இருக்கும். இப்போ உங்க மூக்கிலையும் வந்து ஜலதோஷம் நிறைந்த இருக்கு. கவலைப்படாதீங்க, நாமக்கல் மக்கள் அனுப்புல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே இருவெல்லாம் பதிலா தும்மலா. சரி ஓகே மித்ரா, உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஒருவேளை மகேஷ் ஒத்துக்கல என்னவா பண்ணுவ நீ? என்னதான் எனக்கு வந்து அன்பு ஆனந்தி பிடிக்கல அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிச்சிட்டு இருக்கு. தாலி கட்டி கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி
மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு இறக்கி விடலாம்ல. அதெல்லாம் 30% வந்திருக்காரு இப்படி. கொஞ்சம் பார்ப்போம், இழுத்து பார்ப்போம். வரலன்னா அப்போ அப்படியே குதிச்சிரு. குதிச்சு தள்ளி விட்டுருவோம். நான் தலைகீழாகத்தான் குதிக்கிறேன். ஏற்காடுனால அங்க தள்ளி விட்டுருக்கணும் போல இருக்கு. ஐயோ, ரெண்டு பேரும் பல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பல திருப்பங்களோட சிங்கப்பெண்ணை குடும்பம் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. கண்டிப்பா, ஏன்னா அவங்க என்டர் ஆகும்போதே வந்து பயங்கரமான ஒரு அன்பும் ஆதரவும் வந்து மக்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ நிச்சயமா உங்க எல்லாரையும் சிங்கப்பெண்ணே பயங்கரமா என்டர்டைன் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டல் நம்மளுடைய சிங்கப்பெண்ணை குடும்பத்துக்கு கொடுக்கலாம். பூஜிதா மேடையில சிங்கப்பெண்ணை ஃபேமிலிக்காக ஒரு லக்கி டிரா பார்த்துலாமா? Yes, நிச்சயமா. Can we have the lucky draw box?